ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது மெரினா பீச்லலாம் பார்த்திங்கன்னா இந்த முழு மீன் வந்து இதிலே செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து வஞ்சரம் பீசஸில் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா விதை அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பாதி தூரம் வறுத்த பிறகு அரை டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இது மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது கூட 5 சிகப்பு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட அரை கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அது லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா குறைன்னு இட்லி பொடி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தாதனால அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா உப்பையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொத்தமாகவே மிக்ஸி ஜார்லேயே போட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் 1/4 கப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி இது மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி எடுத்துருக்கேன். ஸோ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக குழம்பு தூளும் சேர்க்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு மசாலாக்களும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் வந்து கொஞ்சம் வந்து இன்றைக்கி தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு மசாலா ஒட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஃபிஷ் மேலேயே பண்ண பிறகு ஒட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த புளி தண்ணியை நல்லா திக் பேஸ்ட்டாக செஞ்சு கூட நீங்கள் இந்த மசாலா வந்து எல்லாமே ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அவக்காடோ ஆயிலில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் அப்படியே காத்தாட வச்சுருங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சியாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஊறி போயிருக்கும், அந்த மசாலாலாம் உள்ள ஃபிஷ்ஷுக்குள்ளே ஊறி போயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 சைடுமே நம்ம இது மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுட நாம் செஞ்சு வச்சுருந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தூவி நல்லா 2 பக்கமும் சூட நீங்கள் அந்த பொடியை வந்து உடனே போட்டிங்கன்னா நல்லா அதில் ஒட்டிக்கும். ஸோ அந்த பொடி தாங்க இதோட மெயின் ஹைலைட்டே. நாம் வந்து புளி தண்ணியில் ஊற வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்ததுனால ஃபிஷ்ஷில் நல்லாவே இறங்கி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேலே திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா புளி தண்ணியை நீங்கள் தண்ணியாக ஆட் பண்ணாமல் நல்லா திக்காக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயே பேஸ்ட் மாதிரியும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பொடியை தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக நம்மளோட பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை அருமையாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் வரப்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.